காரியங்களிலே பொறுமையாயிருங்கள். இதான் ரொம்ப முக்கியம். எல்லாருடைய வாழ்க்கையில என்ன வரும்? உபத்திரம் வரும். குடும்பத்துல உபத்திரம் வரும். கணவன் மூலியமா வரலாம், சில இடங்கள்ல மனைவி மூலியமா வரலாம், சில இடங்கள்ல பிள்ளைகள் மூலியமா வரலாம், சில இடத்துல பெற்றோர் மூலியமா வரலாம், சில இடத்துல சக விசுவாசிகள் மூலியமா வரலாம், சில இடங்கள்ல உறவுகள் மூலியமா, நண்பர்கள், ஏன் ஊழியக்காரர் மூலியமா கூட என்ன வரும்? உபத்திரமா வரும். ஆனா உபத்திரம் வரும்போது என்ன செய்யணும்னு வேதம் சொல்லுது நமக்கு. அவசரப்பட்டுற கூடாது. பால் பொங்கி ஊத்துற மாதிரி பொங்கி ஊத்திடக்கூடாது. சரிங்களா? உபத்திரம் வரும்போது எப்படி இருக்கணுமா? பொறுமையா இருங்க. யோபுவை குறித்து சாட்சி. அவ்வளவு உபத்திரவத்துல எவ்வளவு நிதானமான ஒரு பதில், எவ்வளவு நிதானமான ஒரு நடக்கை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சொல்ல முடியுமா? நம்ம நன்மைக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு போனை வாங்கினோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்றோம். போனை தொலைச்சிட்டோம், ஸ்தோத்திரம் வருமா? ஆத்திரம் எல்லாம் வருது, பயங்கர ஆத்திரம் வருது. போன யாராவது தொலைஞ்சு போச்சுன்னா உண்மைதான், எல்லாருடைய இயல்பு. ஆனா அந்த இடத்துல பொறுமையா கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? அவன் எல்லாவற்றையும் இழந்துதானே யோபு சொன்னாரு. அவருடைய வாழ்க்கையில இருந்த நன்மைக்கு அளவே கிடையாது. ஆமா, இன்னும் சொல்ல போனா உலக நாடுகளுக்கு மத்தியில மிகப்பெரிய பணக்காரர். ஆனா ஒரே நாள்ல எங்க வந்தாச்சு? தெருவுக்கு வந்தாச்சு. ஆனா நமக்குள்ள இருந்த 1008 கேள்விகள் வந்திருக்கும். ஏன் ஆண்டவரே? ஏன்னா யோபு போல ஒரு உத்தமனை இந்த பூமியில என்ன முடியாது, பார்க்க முடியாது. அவ்வளவு உத்தமம். ஆனாலும் ஏன் ஆண்டவரேன்னு என்ன பண்ணல, கேட்கல. அந்த உபத்திரவத்தை பொறுமையாய் சகித்தார். அழகா வார்த்தையை பதிவு பண்ணார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அப்படி நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவங்க மனைவி சொல்றா, என்ன சொல்றா? இந்த அடுத்து இதெல்லாம் போனது சரி, உன் உடம்பு முழுவதும் என்ன வந்துருச்சு? வியாதி வந்துருச்சு. உதடு அழுகி பற்களை மூட முடியல. உதடு அழுகி பற்களை என்ன பண்ண முடியல, மூட முடியல. அந்த நிலவரத்துல இருக்கிறார். சொறி சிறங்கு, உடம்பெல்லாம் கொப்பளம், முடியெல்லாம் கொட்டு போய் உருகுலைந்து, இது யாரா, ஒரு மனுஷன் தானா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு கிடக்கிறார். ஓட்டை எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு? இந்த நிலவரத்துல கிடக்கிறார். அவங்க மனைவி வந்து சொல்றா, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? இன்னும் நீ உத்தமத்துல உறுதியா இருக்கிறியா? தேவனை தூசித்து இந்த நிலைமைக்கு உன்னை கொண்டு போன அந்த தேவனை என்ன பண்ணு? தூசித்து ஜீவனை விடும். இதுக்கப்புறம் நீ வாழ்ற வாழ்க்கைக்கு என்ன கிடையாது, அர்த்தம் கிடையாது. ஆனா அதுக்கு பதில் சொல்லுகிறான் பாருங்க யோபு. அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். பைத்தியக்காரின்னு பேசல. நம்மளா தான் என்ன பண்ணி இருப்போம், ஓ பைத்தியம் அப்படின்னு இருப்போம். ஆனா அந்த தேவ மனிதன் சொல்லுகிறார், பைத்தியக்காரி போல பேசுகிறது போல கர்த்தரிடத்திலிருந்து நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்றான். அல்லேலூயா. எவ்வளவு பொறுமை, எவ்வளவு நிதானம், வார்த்தைகள்ல எவ்வளவு தெய்வீகம். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர்ட்ட ஜெபிக்கிறாரு, நான் எதுல தவறுனேனோ அதை எனக்கு என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி. அந்த யோபு 19 படிக்க முடியாது. அதுல சோத்திரம், சொந்தம் பந்தம் உறவெல்லாம் ஒரு நாயை விட கேவலமா இந்த யோபுவை பார்ப்பான். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை கீழ் நோக்கி போயிருச்சு. கீழ் நோக்கி போகிறவருடைய உச்சத்துல நிக்கிறார் யோபு. அவ்வளவு பெரிய உபத்திரவம். ஆனா சோத்திரம், பிள்ளையை பறி கொடுத்தாச்சு, வீடு வாசலை பறி கொடுத்தாச்சு, சொத்து கித்து எல்லாத்தையும் இழந்தாச்சு, எல்லாம் மரியாதை எல்லாம் போயிருச்சு. ஆமை சோத்திரம், உசுறு மட்டும்தான் இருக்கு, சரீரத்துல இருக்கிற பலனும் போயிருச்சு. சொரிஞ்சுக்கிட்டே கிடக்கிறார். அந்த இடத்துல அவருக்குள்ள இருந்த பொறுமை நிதானத்தை பார்த்தீங்களா? அவர் பட்ட அந்த உபத்திரவத்துல 1% கூட நம்முடைய வாழ்க்கையில யாரும் பெறல. அவர் பெற்ற உபத்திரவத்துல 1% கூட நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணல, பெறல. 10 பிள்ளைய ஒரே நாள்ல பறி கொடுத்தவர். சில பேர்லாம் சொல்லுவாங்க, யோபுவை போல எனக்கு சோதனை வந்துருச்சு. அந்த ஆளை பிடிச்சு என்ன பண்ணணும், ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்துருக்கு, யோபுவை போல அதெல்லாம் சொல்லலாமா? இப்படித்தான் சொல்லி போல. யோபுக்கு வந்த சோதனையில 1% கூட என்ன பண்ணல, எங்களுக்கெல்லாம் வரல. அப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் தேவன் நம்மளை அனுமதிக்கல. அந்த இடத்துக்கு இந்த 1%க்கே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கிறோம், முறுமுறுக்கிறோம். அப்படி பேச ஏன் ஆண்டவர்? அவருக்கு 1008 கேள்வி. சோத்திரம்.
ஏன் ஆண்டவரை அனுமதிச்சீர்? எதுக்கு ஆண்டவரை அனுமதிச்சீர்? நான் என்ன குத்தம் செஞ்சேன்? சோத்திரம். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் அல்லவா? அவர்கிட்ட போய் ஏன்னு கேட்க முடியுமா? ஏதோ புத்தியில அந்த அளவுக்கு தெய்வீகத்துல வளர்றதுனால அந்த பகுதியை போறோம். ஆனா யோபு வளர்ந்ததுனால அந்த இடத்துக்கு எல்லாம் போகல. அதனால உபத்திரவத்துல எப்படி இருங்க? உபத்திரவம் வரும்போது யோபுவை நினைச்சுக்கங்க. உபத்திரவம் வரும்போது யோசேப்பு பட்ட உபத்திரவங்களை நினைச்சுக்குங்க. கடந்த காலங்கள்ல சோத்திரம் அந்த கொரோனா பீரியட்ல விளைவினப்பட்டு கிடந்த போது நான் அந்த யோபுடைய சாப்டர் தான் அதிகமாய் தியானிச்சேன். படிக்க கூட பலன் இல்லை. ஆனாலும் மனதுல, ஏன்னா படிச்சதெல்லாம் மனதுல இருக்கு இல்லையா, அப்படியே சிந்திக்கிறேன். ஒண்ணு ஒன்னா யோசிச்சு யோசேப்பு பட்ட உபத்திரவங்கள், தாவீது பட்ட உபத்திரவங்கள், ஆமே ஸ்தோத்திரம். அதுபோல ஸ்தோத்திரம் யோபுடைய வந்த உபத்திரவங்கள், இது மூணு தான். தாவீது பட்ட உபத்திரம் எல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஆமே ஸ்தோத்திரம். உபத்திரவப்பட்டு தான், ஏன்னா பாடுபட்டாதான் சிங்காசனம். அதனால குடும்பத்துல உபத்திரவங்கள் வரும், பொறுமையா இருங்க. சோத்திரம். அதுபோல வேலை ஸ்தலத்துல உபத்திரவங்கள் வரும், பொறுமையா இருங்க. சோத்திரம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், உலக மனுஷன் கூட பொறுமையா இருக்கிறாங்க. பெரிய ஆச்சரியமா இருக்கு. உலக மனுஷன் கூட எப்படி இருக்கிறாங்க? பொறுமையா இருக்கிறாங்க. ஆனா யாரு ஒரு இருக்கிறது இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள பொறுமைனா என்னன்னு தெரியல. சோத்திரம். அப்படி இருக்கு நம்ம வாழ்க்கை. அதனால நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? உபத்திரவங்கள் வரும். இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு. அவன் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொன்னவர் நமக்குள்ள இருக்கிறார், ஜெயிக்க வைப்பார். ஆனா பொறுமையா இருக்கணும். பொறுமையாதான் அந்த உபத்திரவத்துல என்ன பண்ணணும்? கடந்து வந்து நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிற. சரி, உபத்திரவத்துல பொறுமையா இருங்கள். அடுத்து